Assalamualaikum my dear friends and families. Welcome to Rahimaykitchen Kitchen. இன்னைக்கு நம்ம fish fry பார்க்க போறோம். மீன் வறுவல் ரொம்ப ஈஸியா சிம்பிளா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு அயிலா மீன் எடுத்திருக்கேன். ஒரு 5 மீன் எடுத்திருக்கேன் வறுக்கிறதுக்கு. நல்லா இது வந்து மஞ்சள் தண்ணிலையும் உப்புலையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். 6 தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த கவிச்சி ஸ்மெல் போகும். இப்போ வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், அப்புறம் ஒரு லெமன் ஜூஸ், அப்புறம் கொஞ்சம் கோகோனட் ஆயில் 1 ஸ்பூன், அப்புறம் தேவையான தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு திக்னஸ் தெரியும். இப்போ நான் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிப்பேன். இப்போ கொஞ்சம் இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா 1 ஸ்பூன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா போடலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு மீனாக அழகாக போட்டு நல்லா கோட் பண்ணி, நல்லா அந்த மசாலாலாம் மீனில் இறங்குற மாதிரி கோட் பண்ணி இது எடுத்துக்கலாம். உங்களுக்கு எங்கெங்கே மசாலா இல்லை தெரியுதோ அங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மசாலா போட்டு வச்சிடுங்க. நீங்கள் ரஹிமே சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபீஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு பார்க்க முடியும். அப்புறம் இது ஒரு 20 நிமிஷம் வந்து இந்த மீனை நம்ம வச்சிடலாம், அது ஊற வச்சிடலாம். அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி அது நல்லா ஸ்மூத் ஆகிடும். இப்போ கொஞ்சம் பேன் சூடு பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் இது சூடானதும் நம்ம மீன் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸி. இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு மீனாக நான் அழகாக போட்டுட்டு வரேன். எப்போவுமே வந்து மீன் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வரங்க. அப்போ தான் வந்து வீட்லேயும் வந்து ரொம்ப புகையும் இரும்பெல்லாம் வராது, ரொம்ப நெடியே இருக்காது. க்ளோஸ் பண்ணாலும் அது சீக்கிரமாகவும் வெந்துடும். நான் ஒரு 5 மினிட்ஸ் இது க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கிறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது வந்து கொஞ்சம் லைட்டாக முன்னாடியெல்லாம் நல்லா இதாகிருக்கு, என்ன சொல்கிறது, ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ வந்து இது ஒவ்வொன்றா நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி மறுபடியும் இது வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். ஒரு 5 மினிட்ஸ் இது மறுபடியும் குக் ஆகணும். இப்போ மறுபடியும் இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். மீன் நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் மீனை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், மீன் வறுவல் ரெடி. அழகாக பிளேட்டிங் பண்ணிடலாமா? மீன் அப்படியே பார்க்க அந்த மசாலாவோட செம்ம ஷைனிங்காக டேஸ்டியாக தெரியுது. கிறிஸ்பியாக ஸ்பைஸியாகவும் இருக்குது. மீன் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப படிப்பேன். அப்புறம் இதே மாதிரி நான் வேறு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன்.
இந்த மாதிரி வறுத்த மீனோட கொஞ்சம் இல்லை லெமன் புளிஞ்சி அந்த வெங்காயத்தோட ஒரு கடி கடிச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். டக்குன்னு மீன் காலி ஆகிடும். இது மாதிரி நான் கொத்தமல்லிலாம் போட்டு கொஞ்சம் அழகாக பிளேட்டிங் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் கண்டிப்பாக எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் Rahimaykitchen. Thank you.